திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திடச் செய்யும் செந்தமிழ் காவலன், சிங்க நடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பால் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்துள் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் ஓங்குக. தஞ்சாவூர் அண்ணா பேரவை நடத்துகிற அண்ணாவின் படைப்புகள் பற்றிய மதிப்புரைகள் என்கின்ற இந்த நிகழ்வு இன்று 3/5/2026 அன்று முதலாக தொடங்குகிறது. இது அண்ணா பேரவை நடத்துகின்ற அண்ணா தொடர்பான நிகழ்வுகளில் ஒரு புதுமையான நிகழ்வு. இதுவரை அண்ணாவினுடைய கடிதங்கள், அண்ணாவின் கட்டுரைகள், அண்ணாவின் திரைப்படங்கள், அண்ணாவின் மொழிநடை, அண்ணாவின் எழுத்து திறமை, அண்ணாவின் பேச்சாற்றல், இப்படி தலைப்புகளில்தான் இதுவரை பேசி வந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அண்ணாவின் கடிதங்கள் என்றால் ஒரு 5000 பக்கங்கள் இருக்கின்றன. அச்சில் வந்தவை. அதை 20 நிமிடத்தில் பேசுவார்கள், 1 மணி நேரத்தில் பேசுவார்கள், 2 மணி நேரத்தில் பேசுவார்கள். எப்படி பேசிவிட முடியும்? ஒவ்வொரு கடிதமும் 50 பக்கம் இருக்கும், 100 பக்கங்கள் இருக்கும், 15 பக்கங்கள் இருக்கும். இப்படி பேச்சு என்றால் அவர் 3 மணி நேரம் பேசிய பேச்சுகளே தொகுப்பாக வந்திருக்கின்றன. இப்படி அனைத்தும் சுமார் 25,000 பக்கங்கள் இருக்கின்றன அண்ணாவின் படைப்புகள். அவற்றை போகிற போக்கில் பேசி கொண்டிருக்கிறோம், இதுவரை பேசி வருகிறோம். அதிலிருந்து அடுத்த கட்டமாக தனித்தனியாக அதை பேசி அதை பதிவு செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும், மக்கள் மனசில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடக்குகிறோம். இது யோசித்து பார்த்தேன். அண்ணா பேரவை, அண்ணா மன்றம், இப்படி கூட்டங்கள் நடத்தி இது பெரிய இயக்கமாக மாறி எப்படி அண்ணா அவர் பெரிய இயக்கத்தை கட்டமைத்து அதை பெருசாக ஆக்கி இன்றும் அவர் உருவாக்கிய இயக்கம்தான் உலக புகழ்பெற்ற இயக்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் அண்ணாவை திரும்ப பேசி அது ஒரு இயக்கமாக கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து மாறுபட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். விழிப்புணர்வு எதன் மூலமாக இப்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்றால், திருக்குறள் வகுப்புகள் நடத்தி, விவேகானந்தரை பற்றி பேசி, வள்ளலாரை பற்றி சொல்லி, எப்படி விழிப்புணர்வு மக்களுக்கு கொடுக்கிறோமோ அதை போல அண்ணாவை கொண்டு வந்து அண்ணாவை பேசி அண்ணா என்ன சொன்னார் என்பதை மக்களுக்கு சொல்லி விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். அண்ணாவை படிக்க 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 யாரெல்லாம் தவறு செய்கிறார்களோ, யாரெல்லாம் வழி தவறி போகிறார்களோ, அண்ணா இப்படி சொல்லியிருக்காங்க, நீ இப்படி நடக்கிறியே என்று மக்கள், அண்ணா சொன்ன விட்டு வழி தவறி நடக்கிறாயே என்று அண்ணா தோற்றுவித்த இயக்கத்தை மட்டுமல்ல, மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அண்ணாவை பற்றிய. நீங்க அண்ணாவை நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தா, அண்ணா ஒரு இடத்துல இப்படி சொன்னாரு, அண்ணா ஒரு இடத்துல இப்படி சொல்ல வந்துரும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது எல்லாமே மக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும், மக்களை நல்வழி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொன்னப்பட்டவை. அதனால் இது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு படைப்பாக அதை எடுத்து அதை மதிப்புரை செய்து மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இதை தொடங்குகிறோம். அடுத்தது, இது மாணவர்களை வைத்து இதை நடத்த வேண்டும். மாணவர்கள் இதை எடுத்து படிக்க வேண்டும். இளைய தலைமுறைகள் உருவாக்குகிறோம் என்று சொல்றோம் அல்லவா, இளைய தலைமுறை வாங்க வாங்க என்று பெரியவர்கள் அழைத்து செல்கிறார்கள், அழைக்கிறார்கள், ஆனால் வருவதில்லை என்றால் ஒரு வார்த்தை சொல்றாங்களே, பூமரங்கள், அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு. நான் என்ன சொல்றேன், மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம். மாணவர்கள் படிக்கணும், மாணவர்களுக்கு கொடுக்கணும். நம்ம சார்ந்த ஒருத்தர் படிச்சு சொல்றாருன்னா நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி வெறும் மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப அண்ணாவை பேசி வந்த முதியவர்கள் எல்லாமே மறைந்து கொண்டே போகிறார்கள். அடுத்த கட்ட பேச்சாளர்கள் இல்லாமலே போய் கொண்டிருக்கிறார்கள். பேராசிரியர்கள் வருவதில்லை,
பெரிய பெரிய பேச்சாளர்கள் இதுக்குள்ள சொல்லிக் கொள்கிறார்கள் தவிர அவர்கள்லாம் சம்பாதிக்க சென்று விட்டார்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய பேச்சாளர்கள் லட்சக்கணக்காக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்லாம் போகட்டும். அதை போலவே லட்சக்கணக்காக சம்பாதிக்க மாணவர்கள் வரட்டும். மாணவர்களை உருவாக்கிவிட்டால் இது அண்ணாவின் பேச்சாளர்கள் என்ற பொருளில் பேச்சாளர் பாசறையாக இது மாற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அண்ணாவை பேசி நல்ல பேச்சாளர் என்ற பெயர் வாங்கி பாசறையாக போடும்போது அங்கிருந்து கூப்பிடு பேச்சாளர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கு நம்ம தேடி வர வேண்டும் என்ற ஆசை. நான் இன்று மட்டும் நான் அந்த வரவேற்புரையில சில என்னுடைய நோக்கத்தை சொல்லிவிடுகிறேன். வரவேற்புரையில இவ்வளவு எடுத்துக்கொள்ள கூடாது. இருந்தாலும் என் நோக்கத்தை சொல்வதற்காக முதல் கூட்டத்திலே நான் இது சொல்கிறேன். இதில் அதே போல வரவேற்பிலே ஒருவர் சொல்வார், ஒரு தலைப்பிலே ஒரு மாணவர் பேசுவார். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அந்த வகையில் இப்பொழுது முதல் கூட்டம் மதிப்புரை வழங்க செல்வி பாவண்ணா சானா வைசாலி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் முதுநிலை கணிதம் 1ஆம் ஆண்டு மாணவியாக திகழ்கிறார். அவர்களை மகிழ்ச்சியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்களை மாணவியாகவோ நான் ஒரு சிறுமியாகவோ ஒரு கல்லூரி மாணவியாக நான் பார்க்கவில்லை. மிகப்பெரிய பேச்சாளராக நான் பார்க்கிறேன். நீங்கள் அதுபோல் தான் பேச வேண்டும். இங்கு வந்த பிறகு கல்லூரியில் பேசியது போலவோ பள்ளியில் பேசுவது போலவோ நீங்கள் தங்களை கருதி கொள்ள தேவையில்லை. நானும் பெரிய பேச்சாளர் அல்ல. நீங்கள் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறார்களோ அந்த தொனியில் அந்த பக்குவத்தில் நீங்க பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். செல்வி வைசாலி அவர்கள் இன்று முதல் முறையாக மதிப்புரை வழங்க இருக்கிற தலைப்பு காகித கப்பலில் கவனம் செலுத்தாதே தம்பி என்ற ஒரே ஒரு கடிதம். அது 5/8/1955 அண்ணா எழுதிய கடிதம். இது எத்தனை பக்கம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. நான் 2012 அண்ணாவின் படைப்புகள் முழுதும் அடங்கிய சுமார் 25,000 பக்கங்கள் நிரம்பிய அண்ணாவின் படைப்புகள் அனைத்தும் இணையதளத்திலே இலவசமாக கொடுத்து விட்டேன், மக்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன். அண்ணா ஒரு இடத்துல சொல்றாங்க, எப்படி நான் இதுக்குள்ள வந்தேன்னு மட்டும் சொல்லிடுறேன். விவசாய கருத்தரங்களை அண்ணா பேசும்போது, விதை செத்துத்தான் பயிர் முளைக்கும், விதை சாகாமல் பயிர் முளைப்பதில்லை. அதே போல் விதை அத்தனையும் நாம் தின்று தீர்த்து விட்டால் வரக்கூடிய சந்ததிக்கு மிச்சம் எதுவும் இருக்காது. அதே போல நாம் உழைக்கிற உழைப்பு வருங்கால சந்ததிக்கும் சேர்த்து உழைக்க வேண்டும். இப்போது இருக்கிற நம்ம தலைமுறை சங்கடத்திற்கென்றே பிறந்த தலைமுறையாக இருக்கலாம். ஆனால் வருங்கால சந்ததி இதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்றதை கேட்டுக்கொண்டே வந்து என்ன கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அழுதுட்டேன். ஆகா, நான் ஏதாவது செஞ்சாகணுமே நினைக்கும் போது அண்ணாவுடைய படைப்புகளை முதல்ல மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இணையதளத்துல கொடுத்துட்டேன். இப்ப நான் இல்லைனாலும் இணையதளத்துல அண்ணாவை பற்றி உலகம் பூரா அவர் இருப்பார். இப்பொழுது நம்ம எடுத்திருப்பது ஒரு கடிதத்தை எடுத்து அதை விவரமாக நீங்கள் என்ன அதன் மூலம் நீங்க அனுபவித்தீர்களோ, உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்ல வேண்டும். நாங்கள் இந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்று முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் ஆசை. நானும் இதை டைப் பண்ண ஞாபகம், ஆனால் படித்த ஞாபகம் இல்லை. அதனால உங்களுடைய பேச்சை ஆவலோடு நான் கூட எதிர்பார்த்து கொண்டு, நான் கூட என்றுன்னா நான் எல்லாத்தையும் அண்ணா சொல்லிட்டேன், எனக்கே ஆவலாக இருக்கிறது. எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்கள் பேச்சை எதிர்பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த முதல் கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கியமான புள்ளிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். பேச்சாளர் மாணவி காயத்ரி வந்திருக்கிறார். பேச்சாளர் என்னோடு சேர்ந்து பயணிக்கிற பேச்சாளர்கள் ஜோஷுவா வந்திருக்கிறார்கள்.
பாரதி சங்க கூட்டத்திலே பேசியிருக்கிற பாரத் கல்வியினுடைய பேராசிரியர் முனைவர் சிவரஞ்சனி வந்திருக்கிறார்கள். இசைக்கல்லூரியிலே பணியாற்றுகிற சிவபிரபா வந்திருக்கிறார்கள். முனைவர் சிவரஞ்சனுடைய மகள் ஆர்வமாக 10வது முடித்திருக்கிற கீர்த்தனா வந்திருக்கிறார்கள். அனைவரையும் இப்படி எல்லோரும் எனக்கு தெரிந்தவர்களை நான் சொல்லிட்டேன். மற்ற வந்திருந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று பேச்சாளரை அழைக்கிறேன். சுதந்திரமாக பேசுங்கள். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சால் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சல் பாலிட ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நழுத்திய குளிரிட நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர் என்று அண்ணா பார்த்து வியந்த பாரதிதாசனின் வரிகளை தொட்டு என் உரையை துவங்குகிறேன். ஏன் பாரதிதாசன் என்று கேட்டீர் என்றால், அண்ணாவை நாம் அனைவருக்கும் தெரியும். எப்படி ஒரு கவிஞராக, படைப்பாளியாக, நாடகம் எழுதுபவராக என்று பன்முக திறமை கொண்டவர் அண்ணா. இப்படியாக நமக்கு அண்ணாவை தெரியும். அண்ணாவை பார்த்து நாம் கேட்கிறோம். ஆனால் அண்ணாவே பார்த்து ஒரு வியந்தார் என்றால் அது பாரதிதாசன் தான். அதனால்தான் நான் பாரதிதாசனின் கவியை கொண்டு துவங்குகிறேன். இந்த கடிதம், அதாவது காகித கப்பலில் கவனம் செலுத்தாதே தம்பி என்று இந்த கடிதம் திராவிட நாளிதழில் வெளியிடப்படுகிறது. அதாவது அண்ணா அவர்கள் தனது தம்பிமார்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு, எப்படி அரசியல் விழிப்புணர்வை இந்த கடிதத்தின் மூலம் சென்றிருக்கிறார் என்றுதான் நான் கூற விரும்புகிறேன். இந்த காலத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த கால இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு என்பது இல்லை என்பதுதான் கவலைக்கிடமான ஒரு விஷயமாகும். அதனைதான் அண்ணா அவர்கள் அன்றைக்கு இருந்த இளைஞர்களுக்கும் தன்னுடைய தம்பிமார்களுக்கும் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த கடிதத்தை படித்தோமே ஆனால், படித்தார்கள் என்றால் அரசியல் விழிப்புணர்வு, அரசியலின் லட்சியம், தங்களுடைய பயணத்தை எவ்வாறு செழுமைப்படுத்த வேண்டும் என்று இவர்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியாகத்தான் நான் இந்த கடிதத்தை பார்த்தேன். இந்த கடிதத்தில் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியனை பற்றி மிகவும் அருமையாக கூறியிருப்பார். அதாவது தன்னை விட மிகவும் உழைக்கக்கூடியவர் நாவலர் நெடுஞ்செழியன் என்று இங்கே கூறியிருப்பார். காரணம் என்ன? அண்ணாவிற்கு நாம் எல்லாம் அண்ணாதான் மிகப்பெரிய உழைப்பாளி என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அண்ணா அவர்கள் நாவலர் நெடுஞ்செழியனை ஒரு உழைப்பாளி, அதாவது எப்படி என்றால் தன்னை விட பெரிய உழைப்பாளி என்று கூறுவதற்கு காரணம் என்ன? அவருடைய உழைப்பு. நாவலர் நெடுஞ்செழியன் தன்னுடைய கழகத்திற்காக எப்படி உழைத்தாரோ அதனை போன்று அதனை பின்பற்றி நாமும் நடக்க வேண்டும் என்பதை தன்னுடைய தம்பிமார்களுக்கு அண்ணா அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவர் தன்னுடைய இப்பொழுதெல்லாம் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அடிமட்ட தொண்டன் அவருடைய செயலை தானும் செய்ய வேண்டும் என்று முன் வருகிறாரா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அப்பொழுது நிலை அப்படி இல்லை. தன்னுடைய தலைவன் எது கூறினாலும் தான் அதை ஒப்புக்கொண்டு அதை நான் மேற்கொள்வேன் என்று தன்னுடைய அடிமட்ட தொண்டனும் செய்வான் என்று அந்த காலத்தில் அரசியல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனை தான் அண்ணா அவர்கள் கூறியிருக்கிறார். இப்பொழுது இந்த கழகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் எப்படி இப்படி இருக்கிறார்கள் என்று வியந்து பார்க்கும் அளவிற்கு இந்த திராவிட கழகமானது அப்பொழுது இருந்தது என்று அண்ணா பதிவிடுகிறார். எப்படி என்றால் நாம் அதை இந்த காலத்தில் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். இப்பொழுது இளைஞர்கள் எல்லாம் ஒருவர் பின்னால் செல்கிறார்கள். அதனை நாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சற்று கவலைக்கரமான விஷயம்தான். அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன, எதனை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க போகிறது என்றெல்லாம் அவருக்கே தெரியாது. இருப்பினும் அவர் பின்னால் 4000 பேர் செல்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய கவலைக்கிடமான விஷயம். ஆனால் அண்ணா அவர்கள் தன்னுடைய கொள்கை என்ன, தன்னுடைய கோட்பாடு என்ன என்பதை எப்படி ஒரு அடிமட்ட தொண்டனுக்கும் தெரிவித்து சென்றிருக்கிறார். அதனால்தான் நாம் இன்றளவும் அண்ணாவை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம், அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அவர்கள் ஒரு நூல் புரியர். அவர் படித்த நூல்கள் கணக்கே கிடையாது என்பதுதான் உண்மை.
அப்படி அண்ணா எழுதியவற்றை நாமும் படித்தோமேயானால் நமக்கும் அண்ணாவை போன்ற சிந்தனை எழும். அதுதான் அண்ணாவினுடைய எழுத்துக்கள். அப்படிப்பட்ட விதைகளை இங்கு தூவிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த கடிதத்தின் மூலமாக நம்முடைய நாடு எப்படி வளர வேண்டும், நாம் பிற்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய கழகத்திற்கு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் கூறுவது சரியாகத்தான் இருக்குமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அந்த சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள், மறுக்க முடியாது, கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். ஆனால் அண்ணா எப்படி குறிப்பிடுகிறார் என்றால், நாங்கள் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் என்றால் அதனை நீங்கள் அப்படியே நம்பிவிட வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. அதை நன்கு ஆராய்ந்து பகுத்தறிவு கொண்டு நீங்கள் அதை பகுத்தாராய வேண்டும் என்று அண்ணா குறிப்பிடுகிறார் இந்த கடிதத்தின் மூலம். இதன் மூலம் உங்களுக்கு என்ன தெரிகிறது? நீங்கள் சிந்திக்க வேண்டும், உங்களிடத்தே சிந்தனை இருக்க வேண்டும், நீங்களும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அண்ணா கூறுகிறார். தற்போதைய நிலை எப்படியா இருக்கிறது? இதில் அரசியலை தாண்டி நம்முடைய நாடு எப்படி வளர்ச்சி அடைய வேண்டும் என்கிற பாதையை அண்ணா நமக்கு கூறிவிட்டு சென்றிருக்கிறார். ஓய்வில்லாமல் உழைத்தவர் நாவல் நெடுஞ்செழியன் இங்கே பதிவு செய்கிறார். ஏன் அப்படி என்றால், அண்ணாவை விட அண்ணா சில நேரங்களில் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு இருந்தாலும் நெடுஞ்செழியன் அவர்கள் தன்னுடைய கழகத்திற்காக தான் எப்படி உழைக்க வேண்டும் என்பதில் மட்டும்தான் கண்ணும் கருத்தாக இருப்பார் என்று அண்ணா பதிவிடுகிறார். பெரியாரே அண்ணாவை பார்த்து திட்டிய காலங்கள் உண்டாம் இதில் பதிவிட்டு இருக்கிறார். அண்ணாவும் ஐயா சம்பத் அவர்களும் சிரித்து பேசிக்கொண்டு விளையாடி கொண்டிருப்பார்களாம். பெரியார் அதை பார்த்து திட்டுவாராம். ஆனால் அந்த நேரத்தில் கூட நெடுஞ்செழியன் அவர்கள் கழக பணியை மட்டுமே மேற்கொண்டிருப்பாராம். அதனால்தான் அண்ணா அவர்கள் நெடுஞ்செழியனை தன்னுடைய கழகத்திற்காக உழைத்தார் என்று கூறுவார்கள். இதுல காகித கப்பல் என்று வந்திருக்கிறதே என்னவென்று நீங்கள் கேட்கலாம். காகித கப்பல் என்றால் இப்பொழுது எவ்வளவு அனாவசிய செயல்கள் நாம் செய்தாலும் அதனை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு நமக்கு எது தேவை, எது நம்மை லட்சிய பாதையை நோக்கி செல்லுகிறது என்பதை பார்த்து அதன் மீதுதான் நாம் பயணம் செய்ய வேண்டுமே தவிர ஆற்றில் போதுகிற இந்த மழை பெய்ந்த தண்ணியில் வீட்டில் வாசலில் உட்கார்ந்து கொண்டு காகிதத்தில் கப்பல் செய்து விடுவோமே, அது ஒரு 10 அடி தூரம் கூட செல்லாது, கவிழ்ந்து விடும். அதனை போன்றுதான் நாம் லட்சியம் அல்லாத பாதை என்ற கப்பலின் மீது ஏறி பயணம் செய்தோமே ஆனால் 10 அடி கூட தாண்ட மாட்டோம், அங்கேயே கவிழ்ந்து விடுவோம் என்கிறது தான் நான் பார்க்கிறேன் இந்த காகித கப்பல் என்பதை. அண்ணா அவர்கள் அப்பொழுது வெளிநாடு செல்ல வேண்டி ஒரு நேரம் இருக்கிறது. அப்பொழுதுதான் மாநில மாநாடு நடத்த வேண்டிய நேரமும் வருகிறது. தம்பிமார்கள் அனைவரும் அண்ணா எந்த நாட்டிற்கு செல்ல போகிறார்கள், எப்படி செல்வார்கள், அதுக்கு எவ்வளவு தொகை வேண்டும், பாஸ்போர்ட் எப்படி ரெடி பண்ணுவது என்றெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நமக்கு மாநில மாநாடு தான் முக்கியம், அதற்கு 25,000 ரூபாய் தேவைப்படுகிறது, அதனை தான் நாம் திரட்டி கொண்டு இந்த மாநில மாநாடை சிறப்புற நடத்த வேண்டுமே தவிர நான் வெளிநாடு போவது நமக்கு இப்பொழுது முக்கியமில்லை, அது நான் எப்போது வேண்டுமானாலும் போய்விட்டு வந்து விடுவேன், போகாமல் கூட இருந்து விடுவேன், ஆனால் நமக்கு நம் மக்கள் முக்கியம், மக்களுக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டிய கொள்கைகள் முக்கியம், அதனால் நாம் இந்த மாநில மாநாடை சிறப்பாக நடத்திவிட வேண்டுமே தவிர நான் வெளிநாடு போவதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அண்ணா பதிவு செய்கிறார். காரணம் என்ன? நம்முடைய வளர்ச்சி நம்மை எல்லாம் தீண்டாமை என்று அடிமைப்படுத்தியவர்களிடமிருந்து மீட்டெடுத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த மாநாடு இருக்க வேண்டுமே தவிர நான் வெளிநாடு போவதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று அண்ணா பதிவிடுகிறார். அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கிறது. நான் வெளிநாடு சென்று விட்டால் நீங்கள் எல்லோரும் இந்த மாநாட்டிற்கு வருவது அரிதாகிவிடும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சொற்பொழிவை கேட்பதற்கு தான் 1000 பேர் வருவார்கள். அதனை நான் சென்று விட்டால் இங்கு வரக்கூடிய கூட்டம் மிக சொற்பமாகிவிடும். அதனை தாண்டி நாம் நடத்திய முதல் மாநாட்டை விட இந்த 2வது மாநாட்டில் மக்களின் கூட்டம் அதிகமாக வரும் என்று நான் இன்றைக்கே எண்ணுகிறேன். அதனால் நான் செல்லுவதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்பொழுது நமக்கு முக்கியம் இந்த மாநில மாநாடு தான். அதற்கு நெடுஞ்செழியன் எவ்வளவு பாடுபடுகிறார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டிதான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என்று பதிவிடுகிறார். ஓய்வில்லாமல் உழைக்கிறார் அவர்கள் கடிதம்.
ஓய்வில்லாமல் உழைக்கிறார் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள். அவருக்கு நம்முடைய பங்களிப்பை நாம் முழுமையாக செலுத்த வேண்டும் என்பது தன்னுடைய தம்பிமார்களுக்கு பதிவிடுகிறார். இப்பொழுது பார்த்தோமேயானால் எந்த ஒரு தலைவர்களும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை நிற்கிறார்கள் தான், ஆனால் முழுமையாக அது நிற்கவில்லை. ஆனால் அப்பொழுது அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், அவர்கள் வழி வந்தவர்களை தவிர வேறு யாரும் இப்பொழுது கொள்கை கோட்பாடு இவற்றை எல்லாம் மதிக்கிறார்களா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தனக்கென ஒரு கொள்கை இருக்கிறது என்று கூறிக்கொள்ளலாமே தவிர அதில் முழுமையாக செயல்படுகிறார்களா என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அவர்களை நோக்கிதான் இந்த இளைஞர்கள் செல்கிறார்களே தவிர கொள்கை கோட்பாடு இவற்றை எல்லாம் இருக்கின்ற ஒரு இடத்தை நாடி வரமாட்டார்கள் என்பதுதான் இங்கு உள்ள கவலைக்கிடமான விஷயம். அதனால்தான் என்னவோ ஐயா எங்களை மாறி மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஐயா கூறினார்கள், இந்த மாதிரி மாணவர்களிடத்தை நம்ம போய் இந்த கொண்டு சேர்க்கும் நினைச்சோன்னா பூமர் என்று கூறுகிறார்கள். அதனால்தான் உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை மாணவர்களிடம் சென்று நான் அதை கூற வைக்க விரும்புகிறேன் என்றார். இப்படி நாங்கள் பேசினோமே ஆனால் எங்களையே எங்கள் மாணவர்கள் பூமர் என்றுதான் கூறுகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? என்னுடைய தோழியோ அல்லது தோழனோ யாரோ ஒருவரிடம் நான் சற்று நேரம் அமர்ந்து நம்முடைய அண்ணா கூறிய மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி இதை பற்றி எல்லாம் நான் பேசினேன் என்றால் என்னையுமே பூமர் என்றது கூறிவிட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த அறைக்கே சென்று விடுகிறார்கள் என்னுடைய மாணவர்கள். என்னுடைய தோழியாக, சக தோழியாக இருக்கட்டும், என்னுடைய உயிர் தோழியாக இருந்தால் கூட அண்ணாவின் கருத்துக்களையோ பெரியாரின் கருத்துக்களையோ நான் பதிய வைக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர்கள் என்னை விட 10 அடி தூரத்தில் தான் இருக்கிறார்களே தவிர என் பக்கத்தில் அமர்வதை மறுக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தோமேனால் உங்களை விட நாங்களும் பூமராகத்தான் அங்கே தெரிகிறோம். இது நான் இங்கே கூற வேண்டும் என்பதற்காக கூறவில்லை. இது பல இடங்களில் எங்களுக்கு நடந்த விஷயம். நானாக இருக்கட்டும், ஜோஷ்வாயாக இருக்கட்டும், என் தோழியாக இருக்கட்டும், எங்களுக்கெல்லாம் எங்களுடைய தோழர்கள் இடத்தில் நிச்சயமாக சற்று வேறுபாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இது இப்பொழுதே இதனை தாண்டி எங்க போய் எங்களுடைய இது நிற்குது என்றால் என்னுடைய கல்லூரியில் பேராசிரியர்களுக்கும் எனக்குமே போட்டி வருகிறது. இதனை பற்றி எல்லாம் பேசும் பொழுது என்னுடைய வகுப்பில் சில நேரங்களில் இந்த அரசியல் பொதுவெளியை பற்றி எல்லாம் பேசுவோம். அவ்வாறு பேச முயல்கையில் என்னுடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் எனக்கும் சண்டையே வந்துவிடும். அந்த அளவிற்கு நாங்கள் எங்களுடைய அறிவாற்றல் இருக்கிறது என்றால் அதற்கெல்லாம் காரணம் பெரியார், அண்ணா இவர்களை வாசித்ததால் தான் நாங்கள் இன்று இதனை எங்களுடைய முடிவில் நாங்கள் தீர்க்கமாக இருக்கிறோம். அண்ணா என்ன செய்து விட்டார் என்று ஒரு ஆசிரியரை என்னிடம் கேட்கிறார். நீங்கள் இப்பொழுது இந்த இடத்தில் நிற்கிறீர்கள் என்றால் அதற்கு காரணமே அண்ணாதான். இந்த மத்தியில் கூட்டாட்சி, இந்த சுயாட்சி என்றெல்லாம் நாங்கள் அரசியல் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னே எங்க கல்லூரியில் எங்களுடைய வகுப்பறையில் நாங்கள் உரையாடி கொண்டிருந்தோம். யாருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்கை செலுத்த போகிறீர்கள் என்று. எல்லோரும் யாரை கூறியிருப்பார்கள் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். நான் மட்டும் அதிலிருந்து சற்று விலகி திராவிட கழகத்திற்கு வாக்களிப்பேன் என்று கூறுகிறேன். 5 வருடம் ஆட்சியில் இருந்தார்கள், என்ன செய்து விட்டார்கள், எதற்காக நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று கூறுகிறீர்கள் என்று என்னுடைய ஆசிரியரே என்னை பார்த்து விளங்குகிறார். காலையில் எழுகிறீர்கள், எழுந்து பேருந்தில் தான் வருகிறீர்கள், எவ்வளவு பணம் கொடுத்து நீங்கள் பேருந்தில் பயணம் செய்கிறீர்கள்? இல்லம்மா டிக்கெட் கிடையாது. இதை செய்திருக்கிறது இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தான், திராவிட கழகம் தான். இப்படியாக நான் ஒவ்வொன்றையும் அடுக்கிக் கொண்டே போகையில் நான் எவ்வளவுதான் கூறினாலும் அவர்களுக்கு இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு மனமே வருவதில்லை. ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை. நாங்கள் தான் அறிவில்லாமல் இருக்கிறோமோ இல்லை அவர்கள் தான் அறிவில்லாமல் இருக்கிறார்களா என்று நம்மையே தோன்று வைத்து விடுகிறது அவர்களுடைய கேள்வி. அப்படி இருக்கிறது. என்னுடைய தோழி மிக நெருக்கமான தோழி. இருப்பினும் எனக்கும் அவளுக்கும் எப்பொழுதும் வாய்க்கால் வரப்பு தகராறு தான். அரசியல் பேச்சை எடுத்துக்கொண்டோம். இப்படியாக என்னுடைய தம்பிக்கும் எனக்குமே, அவனுக்கெல்லாம் ஓட்டே கிடையாது, ஆனா அவனுக்கும் எனக்கும் வாய்க்கால் வரப்பு தகராறு. நாங்க வெட்டுப்பட்டு இன்னும் கேஸ் மட்டும் தான் போடல, அந்த அளவுக்கு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? விளம்பர மோகங்கள். நீங்கள் கைபேசிக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைமுறை அந்த கைபேசிக்கு மிகவும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம், இந்த தேர்தல் தான்
சமூக வலைதளங்களில் மிகவும் பிரபலப்படுத்தப்பட்ட தேர்தலாக நாம் பார்க்கப்படுகிறோம். அதன் காரணம் என்ன? யாரெல்லாம் சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பார்கள் என்று பார்த்தோமேயானால் இளைஞர்கள் தான். அதிலும் அந்த சமூக வலைதளங்களில் தனக்கு வாக்காள அடையாள அட்டையே இல்லாத இளைஞர்கள் தான் மிகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனை எல்லாம் மறுத்துவிட்டு கணக்கெடுப்பில் நாங்கள் தான் ஜெயிப்போம் என்று கூறுகிறார்கள். எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. வாக்காளர் அடையாள அட்டையே இல்லாதவன் அரசியல் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் எல்லாம் இன்று அரசியலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணா அவர்கள் தன் பல விதைகளை தூவிவிட்டு சென்றிருக்கிறார். அரசியல் என்றால் என்ன? இன்றைக்கு என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய கழக தொண்டர்கள், அடிமட்ட கழக தொண்டர் ஒருவரிடம் எழுந்து கேட்டோமே ஆனால் அவருக்கு தெரியும் இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி என்றால் என்னவென்று அவருக்கு தெரியும். அப்படி புரிய வைத்து சென்று விட்டிருக்கிறார். 1ஆம் வகுப்பு படித்தவன் எழுத்து கூட்டி நாளிதழை படிக்க இன்றளவும் எங்களுடைய கிராமங்களில் டீக்கடையின் முன் அந்த செய்தித்தாள் எப்பொழுது வரும் என்று முரசொலிக்காக காத்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதுதான் அண்ணா அவர்கள் தூவிவிட்டு சென்ற அரசியல் விதைகள். இதையெல்லாம் நாம் ஏன் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் நாளை என்ன நாள் என்று உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதனால் தான் இதையெல்லாம் நான் இங்கு பதிவு செய்கிறேன். ஆனால் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணா அவர்கள் நமக்கு எதையெல்லாம் மிச்சம் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களை எதன் வழியில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நமக்கு மிச்சம் வைத்து சென்று விட்டிருக்கிறார் என்று நான் எண்ணுகிறேன். நமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அரசியலை, அறிவியலை, ஞானம் இதையெல்லாம் நாம் விதைத்து அண்ணா அவர்களின் பெரியார் அவர்களின் பாதையில் நாம் இழுத்து செல்ல வேண்டும் என்பதை நமக்கு அண்ணா அவர்கள் இந்த மிச்சமாக விட்டு சென்றிருக்கிறார். இதையெல்லாம் நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இது போன்று அண்ணாவை பற்றி, பெரியாரை பற்றி, கலைஞரை பற்றி, பாரதிதாசன் பற்றி இவர்கள் எல்லாம் எழுதியதை, இவர்கள் எல்லாம் பேசியதை நாம் இன்னும் எத்தனை மேடைகள் போட்டு பேசினாலும் நம்ம மக்களுக்கு இன்றும் தேவைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. என்றைக்கு பெரியாருடைய பேச்சுக்களும், அண்ணாவினுடைய எழுத்துகளும், பாரதிதாசனுடைய கவிதைகளும், கலைஞர்களுடைய நாடகங்களும், அண்ணாவினுடைய நாடகங்களும் இங்கு தேவையில்லை, இவையெல்லாம் என்றெல்லாம் தேவையில்லை என்று வருகிறதோ அன்றைக்குத்தான் நம் நாடு முழுமையாக திராவிடம் என்பதை உணர்ந்து இருக்கிறது என்று அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றெல்லாம் திராவிடம் என்றெல்லாம் நம்முடைய இளைஞர் சமுதாயத்திடம் கேட்டோம் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது. அந்த இடத்தில் தான் நாம் அவர்களுக்கு சென்று புரிய வைக்க வேண்டும். இப்பொழுது நாடாளுமன்றத்தில் பெரிய பிரச்சனை எழுந்ததல்லவா, டீலிமிட்டேஷன். இதனை பற்றியெல்லாம் மாணவர்கள் நாம் புரிய வைக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் மாணவர்களுக்கு நாம் விதைக்க வேண்டி இருக்கிறது. இந்த விதைகளை எல்லாம் நாம் இப்பொழுது விதைத்தால்தான் காலத்தில் நம்மை போன்று அவர்களுக்கும் இந்த நாட்டில் என்னவெல்லாம் நடக்கிறது, என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட வேண்டும், எதெல்லாம் நமக்கு தேவை, எதுவெல்லாம் நமக்கு தேவை இல்லை என்று அவர்களுக்கு புரியும். அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களுக்கு இதனையெல்லாம் 1955 சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இன்றளவும் அவர்கள் அதனை எல்லாம் பின்பற்றிதான் வருகிறார்கள். அதனை போன்று நாமும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு இதனையெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் இதனையெல்லாம் ஐயா மீட்டெடுத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இந்த கடிதம் ஒரு 7 பக்கம் இருக்கும். நாம் கைப்பட எழுதணும் என்றால் 7 to 8 பக்கம் இருக்கும். இது அனைத்திலும் அண்ணா அவர்கள் தன்னுடைய தம்பிமார்களுக்கு என்ன கூறுகிறார் என்றால், நம்முடைய லட்சிய பயணம் எது, அரசியலில் நாம் எந்த இலக்கை எட்ட வேண்டும், எங்கு போய் நம்முடைய அரசியல் முடிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். எங்கு போய் முடிய வேண்டும் என்றால் எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைத்திருக்க வேண்டும், மக்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்திட வேண்டும், சமத்துவம், சகோதரத்துவம் இவையெல்லாம் நம் நாட்டில் நிலைத்திருக்க வேண்டும். இதைதான் நாம் நம்முடைய அரசியல் லட்சியமாக கொண்டு பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இன்றளவும் சமத்துவம் சில இடங்களில் மறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அங்கெல்லாம் அண்ணாவினுடைய உதைகளை நாம் தூவ வேண்டும்.
இதுதான் அண்ணா அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார். எங்கெல்லாம் சமத்துவம் நல்கி போகிறதோ அங்கெல்லாம் நாம் அண்ணாவினுடைய பேச்சுக்களை, எழுத்துக்களை பதிவிட வேண்டும். அண்ணா அவர்கள் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து நமக்கு கூறியிருக்கிறார். நாம் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படிக்கவில்லை என்றாலும் அண்ணாவினுடைய ஓரிரு புத்தகங்களை படித்தால் கூட நமக்கு ஞானம் வரும். அண்ணாவை மாதிரி நம்மால் சிந்திக்க முடியாது, ஆனால் சிந்திக்க முடியும். அண்ணாவை பற்றி படித்தோம் என்றால், அண்ணா எழுதியதை படித்தோம் என்றால் நமக்கு சிந்தனையாவது வரும் என்று நான் கூறுகிறேன். நம்முடைய சிந்தனை தூண்டுவதற்காகத்தான் நாம் பல புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று நமக்கு பல அறிஞர்கள் அறிவுறுத்துவார்கள். புத்தகம் படியுங்கள் நமக்கு அறிவுறுத்துவதற்கான காரணம் என்னவென்றால், அப்பொழுதுதான் நம்மால் சிந்திக்க முடியும். நமக்கு சிந்தனை எதன் மூலம், நம்முடைய சிந்தனை எவ்வளவு அளவு இருக்கிறதோ அந்த அளவுதான் நம்முடைய செயல்பாடும் இருக்கும். அண்ணா அவர்கள் பல ஆயிரம் புத்தகங்களை படித்ததனால்தான் நமக்கு பல சிந்தனைகளை இங்கு உதைத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனை போன்று நாமும் பல புத்தகங்களை படித்து சிந்தனையை எழுப்பி இந்த சிந்தனையின் மூலம் நல்லவற்றை செயல்படுத்துவோம் என்று நான் இங்கு கூறுகிறேன். அண்ணா என்று நாம் பேசும் பொழுது அண்ணா அவர்கள் ஒரு கருத்து சுடர். எப்படி என்றால், நமக்கு அண்ணா அவர்கள் பேசிய ஒரு வரியாக இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தையாக இருந்தாலும் சரி, அத்தனையிலும் அவருடைய கருத்துகள் நமக்கு வெளியிடும். ஏனென்றால், மேலைய நாட்டவரே அண்ணாவின் ஆங்கில திறனை பார்த்து வியந்தார் என்றால் அப்படிப்பட்ட சிந்தனையாளர் அண்ணா அவர்கள். அதனை போன்றுதான் நாமும் இருக்க வேண்டும் என்று அண்ணா நம்மை நினைத்தார்கள். ஆனால் நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் அண்ணாவை மட்டும் படித்தால் பத்தாது, பெரியாரையும் படிக்க வேண்டும். சற்று பல கவிதைகளை நாம் அண்ணாவின் கவிதைகளை எடுத்துக்கொண்டோமே ஆனால் நமக்கு புரட்சிகரமான சிந்தனையை தான் தூக்கும். அவையெல்லாம் எப்படி என்றால் ஒரு சிந்தனையை நமக்கு எழுப்பக்கூடியவைகளாக தான் இருக்கும். அண்ணாவினுடைய நாடகங்கள் பலவிருக்கும். அதில் ஓரிரவு என்று ஒரு புத்தகம் நான் படித்திருக்கிறேன். செவ்வாழை என்று இவையெல்லாம் நான் படித்திருக்கிறேன் முழுமையாக. இவையெல்லாம் என்னுடைய தாத்தா படித்துவிட்டு எனக்கு அவர் பரிசளித்த புத்தகம். ஓரிரவு, அந்த புத்தகத்தில் ஓரிரவில் 1000 சூழ்ச்சியை அண்ணா அவர்கள் அவிழ்த்து விட்டு இருப்பார். அப்படியாக ஒரு மனிதன் எப்படி இப்படி சிந்திக்க முடியும் என்று நான் யோசித்தேன். ஓரிரவில் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா? இதனை நாம் முதலில் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு சாதாரண கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் கடைசியாக முடிக்கும் போதுதான் இவை எல்லாமே ஒரே இடத்தில் நிற்கும். அதனால் நான் இந்த புத்தகத்திற்கு ஓரிரவு என்று நான் முதலில் நினைத்தேன். ஓர் இரவில் நடந்தது எல்லாம் ஒரே புத்தகத்தில் கொடுத்திருப்பாரா? அதனால்தான் ஓரிரவு என்று தலைப்பு வைத்திருக்கிறார்களா? என்னவாக இருக்கும் என்று படிக்கும் பொழுதுதான் பாதியில் எல்லாம் நமக்கு ஒன்று புரியாது. கடைசியில் தான் தெரிகிறது ஒரு இரவில் நடந்த அனைத்துமே தான் இந்த ஒரு புத்தகம் என்று. அந்த கதையின் ஒட்டுமொத்த புதிரும் ஒரே இரவில் அண்ணா தெரிவித்திருப்பார். அதனை போன்றுதான் செவ்வாழை என்கிற ஒரு புத்தகம். இப்படியாக அண்ணா அவர்களுடைய ஒரு புத்தகமே நம்மை இப்படி வியப்பில் ஆழ்த்துகிறது என்றால் அவருடைய ஒவ்வொரு மூச்சும் எப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் தன்னுடைய சிந்தனை மேலாகி கொண்டே போயிருக்கிறது அண்ணா அவர்களுக்கு. அதனை போன்றுதான் நாமும் சிந்தித்து இன்றைய சூழலில் செயல்பட வேண்டி இருக்கிறது. இந்த கடிதத்தின் மூலம் அதுதான் அண்ணா நமக்கு உணர்த்துகிறார். நீங்களும் தெளிவாக சிந்திக்க வேண்டும், சிந்தித்து அதன்படி செயலாற்ற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சிந்தனை ஒவ்வொரு விதமாக எழும். அதனை எல்லாம் நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதனை போன்று இந்த கடிதத்தில் அண்ணா என்ன கூறுகிறார் என்றால், இப்பொழுது நமக்கு தூணாக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் நிற்கிறார். அவருடைய சிந்தனை போக்கெல்லாம் எப்படி செல்கிறதோ நல்லவற்றாக தான் இருக்கும். ஏனென்றால் என்னை விடவும் சிறந்தவர் நாவலர் நெடுஞ்செழியன் என்று பதிவிடும் பொழுது அவருடைய சிந்தனைகள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். அவர் இந்த கழகத்திற்கு நல்லவை மட்டுமே நினைப்பார். அவருடைய செயலுக்கு நாமும் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த கடிதம் மூலம் அண்ணா அவர்கள் தனது தம்பிமார்களுக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். நாவலர் நெடுஞ்செழியன் இந்த திராவிட கழகத்தை எப்படி சிறப்புற செயலாற்றி வளர்த்தாரோ அதனை போன்றுதான் நாமும் இந்த கழகத்தை இழுத்து செல்ல வேண்டும் என்று தன்னுடைய தம்பிமார்களுக்கு பதிவிட்டிருந்தார். நாம் இப்பொழுது நம்முடைய நாட்டை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என அப்துல் கலாம் கூறுவார், எதிர்காலமே இளைஞர்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று. ஒரு இளைஞர் நினைத்தார் என்றால்
இந்த நாட்டை எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம். 10 இளைஞர்கள் சேர்ந்தார்கள் என்றால் ஒரு ஊரையே நாசமாக்கி விடுகிறோம். அதே ஒரு 10 இளைஞர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்றால் 10 ஊரை செழிப்புமிக்க ஊராக மாற்றி விடுகிறோம். அதனை போன்றுதான் நம் இப்பொழுது தேவை என்னவென்றால் நம்முடைய இளைஞர்களுக்கு அரசியல் உணர்வை சற்று கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியலில் எந்த பாதை வழியாக நாம் செல்ல வேண்டும், எப்படி எந்த பாதையில் பயணித்தால் நமக்கு அது பயனுடையதாக இருக்க வேண்டும் என்று அண்ணாவின் வரிகளின் மூலம் நாம் நம்முடைய இளைஞர்களுக்கு பதிய வைத்து நல்வழியில் அவர்களை கொண்டு சேர்த்து நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும், வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்பதை அண்ணா அவர்கள் 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமே நமக்கு பதிவிட்டு சென்றிருக்கிறார் என்று இந்த கடிதத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன். இதனையெல்லாம் அவர் அன்றைக்கே எழுதியதற்கு காரணம் பிற்காலத்தில் இப்படி ஒரு நிலை வரும் என்று அவர் நினைத்தாரா என்னவென்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அப்பொழுதே அண்ணா கணித்திருப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். நம்முடைய இளைஞர்களுக்கு இவற்றையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்து அண்ணா அவர்களின் வழியிலும் பெரியார் அவர்களின் சிந்தனைகளிலும் நுழைந்து புரட்சி மிக்க ஒரு புரட்சியான இளைஞர்களாக நம்முடைய இளைஞர்களை வளம் வர வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் அண்ணாவினுடைய கருத்தாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். நம்முடைய இளைஞர்களை நல்வழிப்படுத்தி நம்முடைய நாட்டை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கடிதத்தின் மூலம் நமக்கு அண்ணா அவர்கள் கூறியிருக்கிறார் என்று நான் கூறிக்கொண்டு இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நண்பர் கவிஜீவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றேன். பேராசிரியர் முனைவர் வெற்றிச்செல்வன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கின்றேன். நான் ஒவ்வொருத்தராக சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது இசை பேராசிரியர் சிவபிரபாவுடைய குட்டி மகன் அவர் கொட்டாய் விட்டு கொண்டிருந்தார். இப்படி எப்படி பார்த்துக்கிட்டு கவனிக்கல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட பேர் சொல்லல அப்படின்னு அவர் வருத்தப்பட்டதா கேள்விப்பட்டேன். ராசுக்குட்டி அவர்களை வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். பேசி முடித்த பிறகு வரவேற்கின்றேன். பரவாயில்லை, எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் முதல் சொற்பொழிவு, முதல் மதிப்புரை செல்வி பா. ச. வைசாலி அவர்கள் தேர்ந்த பேச்சாளர், உணர்வுள்ள பேச்சாளர். இன்னொருவரை வரவேற்கின்றோம். இன்னொருவர் என்றால் நம்மோடு இருக்கிற இந்த அரங்கத்திற்கு முதலில் வந்த மதிப்பிற்குரிய சென்னை ஜுவல்ஸினுடைய உரிமையாளர், அப்படிதான் தெரியும் எங்களுக்கு, ராமச்சந்திரசேகரன் அவர்களை என்னை நம்ம கூட இருக்கும்போது அவரை விட்டுருவோம். மிகவும் சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். கடிதம் 7 பக்கங்கள். 7 பக்கத்தை பற்றி அவருக்கு தெரிந்த அளவுக்கு பேசும்போது ஒரு 5 to 10 நிமிடம் பேசலாம். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 20-25 நிமிடம் பேசியிருக்கிறார்கள். அது எதை காட்டுகிறது என்றால், அண்ணா மீது அவருக்கு இருந்த ஈடுபாடு. அண்ணாவை படிக்கிறார். அப்படியே நாம் என்ன நம்மளுடைய திட்டம் என்னவென்றால் ஒரு கடிதத்தை மட்டும் பேசுவது. அப்படி அண்ணா அவரை அப்படி பொங்க வைத்திருக்கிறார்கள் என்றுதான் தெரியுது. இப்போ உள்ள சூழ்நிலையோடு அண்ணாவை ஒப்பிட்டு பேசுறாங்க. இதுதான் தேவை. அதுல ஒரு சின்ன திருத்தம். அது திராவிட கழகம், அது திராவிட முன்னேற்ற கழகமா மாறிடுச்சு. திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தவரும் அண்ணாதான், அதற்கு கொடியமைத்து கொடுத்தவரும் அண்ணாதான். அதனால் திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து வந்து அதை வேற கட்சியாக மாற்றி அதை அரசியலில் தேர்தலில் நிற்கலாம் என்று மக்களிடம் அனுமதி வாங்கி கட்சி தொடங்கி 1949 தொடங்கி 57 அரசியலில் தேர்தலில் நின்று 15 தொகுதிகள் வெற்றி பெற்று, 62 நின்று 50 தொகுதிகள் வெற்றி பெற்று, 67 134 தொகுதிகள் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்.
ஒரு பெரியார் 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 என்று திமுகங்கிறதே கொஞ்சம் மறந்து திராவிட கழகத்திலேயே இருக்கிறாங்க. அது திராவிட கழகம் வரும்போது பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவது. நான் தளபதி என்றாலே அண்ணாதான். முதலில் தளபதி என்று அரசர்கள் காலத்துக்கு பிறகு தளபதி என்று முதலில் பெயர் யாருக்கு வந்தது என்றால் அண்ணாவுக்கு. ஏனென்றால் அந்த படையினுடைய திராவிட கழகத்தின் பெரியாருடைய தளபதி அண்ணா. தளபதி என்றால் அவர்தான். அது வேறொருவருக்கு மாறி சின்ன தளபதி இளைய தளபதி இருந்து இவரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரானதுக்கு பிறகு தலைவருக்கு ஏற்கனவே இருந்த பெயர் தளபதியை கொண்டு வந்து இப்போது ஒருவருக்கு தளபதியும் வைத்து விட்டார்கள். தளபதி யார் என்னன்னே தெரியல. தளபதி ஒரு சின்ன தளபதி காமெடியில வரும், இளைய தளபதி இருந்தது, இவர் தலைவர் ஆகிட்டா இவங்க தளபதி இவங்க விட்டுட்டாங்க, எப்படி நீ வச்சுக்கிட்டேன்னு கேட்க முடியல. சரி பரவாயில்ல. அதனால தளபதி என்று முதலில் அண்ணாவுக்கு. ரொம்ப அருமையாக பேசினீர்கள். 7 பக்கம். நான் அந்த 1955 கடிதத்தினுடைய தேதி அதை பார்த்தேன். அதுதான் இருக்கு. மாநாடு என்று சொல்றது பிறகு எனக்கு தோன்று 1956 மாநாட்டுக்காக தான் இதை பேசியிருக்காரா எழுதியிருக்கிறாரான்னு எனக்கு இப்போ புதுசா தான் அண்ணாவது இருக்கும். நீங்க எத்தனை தடவை பேசினாலும் அடுத்த தடவை கேட்கும்போது புதுசா அதுல ஒண்ணு இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். 1962 சமயத்துல ஒரு நகராட்சி மன்ற கூட்டத்துல போய் அண்ணா பேசுறாங்க. அந்த பேச்சு நான் கேட்டேன். அதுல சொல்றாரு, 50 ரூபாய்க்கு விற்ற மாடு 500 ரூபாய் விற்கிறது. நல்ல மாடு பார்க்க வேண்டும் என்றால் செவுத்தை பார்த்தால் தான் தெரிகிறது, நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் கொல்லுன்னு சிரிக்கிறாங்க, இருமி சிரிக்கிறார் ஒருத்தர். எனக்கு எதுக்குடா அப்படி சொல்றாரு உண்மையே புரியல. எங்க அப்பா கிட்ட VS ராமலிங்கம் அவர்கிட்ட போய் கேட்கிறேன், என்னப்பா அப்படி சிரிக்கிறாங்களே என்ன, அது எந்த காலகட்டத்துல கான்டெக்ஸ்ட சொல்லு, ஏன்னா அந்த வசனத்தை மட்டும் சொல்லாத, முன்னாடி பின்னாடி எந்த வருஷத்துல பேசுனதுன்னு சொல்லு அப்படின்னாரு. நான் சொன்னேன் 1962 கடலூர்ல ஒரு ஊர்ல பேசுனது, நகராட்சி மன்றத்துல பேசுனது. ஓ அப்படியா? காங்கிரசுடைய சின்னம் காளமாடு, அதை செவுத்துல வரைஞ்சிருக்கான். எப்படி இருக்கும்? செவுத்துல வரைஞ்ச காளமாடு சின்னம் போஷாக்கா இருக்கும், இப்படிதானே? ரெட்டலைன்னு போட்டான்னா அழகா இருக்கும், தொங்கி இருக்காது, சின்னம் தானே. அப்ப அந்த மாதிரி பார்த்தா அதான் சொல்றாரு. பேசும்போது இத்தனை தடவை பேசுனதுக்கு நிறைய தடவை கேட்டதுக்கு பிறகு அதை புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மாடு பார்க்க வேண்டும் என்றால் செவுத்தை பார்த்தால் தான் தெரிகிறது, நிமிர்ந்து நிற்கிறது. அப்பதான் அந்த சிரிப்புக்கு மதிப்பு தெரியுது. அப்ப ஒவ்வொரு தடவையும் படிக்க 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 புதுசா தெரியுது. அதனால நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க, அதனால அப்படி வந்து உழுவுறாரு. காகித கப்பலை கவனம் செலுத்தாம சொன்னாங்க இல்லையா, காகிதமா 10 அடி தான் போகும், அங்க போய் நின்றும் கவுந்துரும் சொல்லி எவ்வளவு உள்வாங்க. அது மாதிரி போகாதீங்க. நல்ல சுருக்கமா 7 நிமிஷ கடிதத்தை ரொம்ப விளக்கமாக சொல்லி இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். அண்ணாவோட உணர்வு, தெளிவான பேச்சு, உங்களுக்கு நல்ல நான் நினைச்ச மாதிரி நீங்க பேசுறீங்க. தொடர்ந்து பேசுங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. முதல் பேச்சே சிறப்பாக அமைந்திருக்கிறது. சொன்னது போல் மாணவர் போல் பேசவில்லை, தேர்ந்த பேச்சாளராகவே பேசுகிறீர்கள். இங்க வந்திருக்கிறவங்க பேச்சாளர்கள் தான், எல்லாமே பேச்சாளர்கள். அதனால் வெற்றிகரமாக இந்த சொற்பொழிவை நிகழ்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு பாராட்டுக்கள். ஒரு நிமிஷம் முதல்ல செய்யணும். பேராசிரியர் வெற்றிச்செல்வன் அவர்களை சிறப்பு செய்யுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஒரு பேராசிரியர் மாணவர் சிறப்பு செய்வது தான் சிறப்பு. ஒரு நிமிஷம் போட்டோ எடுத்துக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. மிகவும் மகிழ்ச்சியோடு இந்த சொற்பொழிவு நிகழ்ந்திருக்கிறது. சிறப்பாக உரையாற்றிய மாணவி ச வைசாலி அவர்களுக்கு அண்ணா பேரவையின் சார்பில் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரும்ப அடுத்தடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் அடுத்தடுத்த தலைப்புகளில் நீங்கள் வரணும், வருவீங்க. வந்திருந்து இந்த மதிப்புரை கூட்டத்திற்கு சிறப்பு செய்த அனைத்து அன்பர்களுக்கும் அண்ணா பேரவையின் சார்பில் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து
அடுத்த 15ஆம் தேதி நாம் சந்திப்போம். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் தவறாமல் இது நடக்கும். அடுத்த கூட்டத்தில் சந்திப்போம். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை கைப்பிடித்து அழைத்து வாருங்கள். அண்ணாமலையின் கூட்டத்திற்கு அப்படித்தானே போயிருக்கிறார்கள். போகும்போதே பஸ்ஸுக்கு காசு கொடுத்து நான் வா வா வான்னு அருமையா பேசுவாங்க. நீங்க வான்னு கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுபோல் மாணவர்கள் அருமையாக பேசுகிறார்கள் என்று சொல்லி 2 பேர்கள் அழைத்து வாருங்கள். பெரிய அரங்கத்தில் மாணவர்கள் பேசுவதற்கான நிலையை உருவாக்குவோம் என்று சொல்லி அண்ணாவின் புகழ் ஓங்குக, அண்ணா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.